ஆத்தா மகமாயி, இன்னைக்கும் வேலைக்கு போகாம ஒரு கோட்ரு கடிச்சிட்டா உன் கோவில்லே விழுந்து கிடக்குறேன். ஆத்தா, அவனுக்கு கிடைக்குதோ இல்லையோ, எனக்காச்சும் கிடைக்கணும். இல்லை வேற என்ன பண்ணுவேன்? எப்பவும் போல உன் உண்டியல் தான், பார்த்துக்கோ. எவன் இன்னைக்கு கண்ணில் கடிச்சாலும் சரி, கறந்துட வேண்டியதுதான். டேய், அங்க பாரு, அதிசயமா இருக்கு. கண்ணுக்குட்டிக்கு ஒரு சொட்டு பால் கூட வைக்காம கட்டி வச்சு கறந்துடுவான். கண்ணுக்குட்டிய பால் குடிக்க விட்டுருக்காண்டா. ஏய், அது கிடறிடா. அப்படின்னா பொட்டை கண்ணுக்குட்டிடா. அதானே பார்த்தேன். ஏய், இவன் தேற மாட்டான்டா. இவன் நம்மகிட்டயே கறந்துடுவான். இது தேராது. வா, நம்ம வேற இடம் பார்ப்போம். அங்க பாரு, எவ்வளோ கோழி. நானும் பார்த்தேன்டா. ஒன்று அமைக்கிடலாமா? அங்க பாரு, எண்ணி எண்ணி திணி போட்டிருக்கா. மாட்டனா நம்ம எலும்பை எண்ணிடுவா. ஆமாம் ஆமாம். ஏய், எச்ச கையால் கூட காக்கா ஓட்ட மாட்டான்னு சொல்லுவாங்க. எப்படா கோழிக்கு அரிசி போடுறா? அவங்க என்றதே பொட்டை கோழி எத்தனைன்னு தான். டேய், ஆட்டுக்குட்டி துள்ளி வருதுடா, அமைக்கிடலாமா? அங்கே பாரு, பொக்க வாயம் பொல்லாப்ப. கெடா குட்டியாக இருந்தால் கழுத்தில் தகட்டை கட்டி ஐயனாரப்பனுக்கு வெட்டுக்கு விட்டுருப்பான். அத்தனையும் பொட்டை குட்டியாச்சே. ஓஹோ, அதான் மடியில் வச்சு கொஞ்சறானா? என்னடா இன்னைக்கு கண்ணில் பட்டது எதுவுமே தெரில. இன்னைக்கு அவ்வளோதானா? சரி வா, வேற இடத்த பார்ப்போம். அடியே, உன்னை ஆஸ்பத்திரிக்கு போய் ஆம்பளை புள்ளையா பொம்பளை புள்ளைன்னு பாத்துக்கணும் அப்படின்னா போக மாட்டேன்னு சட்டமா பேசுற. இங்க பாருடியே, உனக்கு பொம்பளை புள்ள மட்டும் பிறந்துச்சு, உன்னை ஓத்தா வீட்லயே விட்டுருமா. ஆண் புள்ளையா இருந்தாலே ஆண் புள்ளதான் வேணும், புரியுதா? ஆம்பளை புள்ள இல்லாத வீட்டுக்குள்ள வந்த தொலைச்சிடுமா. தொலைச்சி வா, வந்து சேர்ந்து என் பிள்ளைக்குன்னு. இது முதல்ல முடிச்சுட்டு போனா தண்ணி கிடைக்குமா? தண்ணி மூஞ்சி அப்ப நல்லா. டேய், பாவண்டா அந்த பிள்ளை. ஆடு மாடு கோழினா பொட்டையா கேட்குறோம், மனுஷன்னா ஆம்பளையா கேட்குறோம். அப்படி என்னடா நம்மலாம் பெருசாக பண்ணுறோம்?